ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இன்னைக்கு நம்ம ஒரு கட்டிங் வீடியோ பார்க்கலாம். நான் 1 மீட்டர் லைனிங் கிளாத் எடுத்திருக்கேன். அதை 2ஆ மடித்து போட்டு கீழே நான் ஈவன் பண்ணிக்கிறேன். கீழே ஒரு 1 இன்ச் அளவு நான் மார்க் பண்ணிக்கிறேன் அடித்து திருப்புறதுக்காக. இந்த ப்ளவுஸோட ஹைட் வந்து 14 இன்ச்சு. ஸோ 14 இன்ச்சு ஹைட்டுக்கு நான் மார்க் பண்ணி லைன் போட்டுக்கிறேன். தையலுக்காக ஒரு 1/2 இன்ச் எக்ஸ்ட்ரா மார்க் பண்ணி நான் அதையும் லைன் போட்டுக்கிறேன். நெக்கு வந்து நான் 3 இன்ச் நான் வைக்கிறேன். ஷோல்டர் வந்து 2.5 இன்ச் வைக்கிறேன். தையலுக்காக ஒரு 1/2 இன்ச்சு கூட வைக்கிறேன். பேக் நெக்கோட ஹைட் வந்து 7.5 இன்ச்சுக்கு நான் மார்க் பண்ணி பாக்ஸ் போட்டுக்கிறேன். நார்மல் யூ நெக் தான் நான் ட்ரா பண்ணிக்கிறேன். ஆங்கோல் மார்க் பண்ணுறதுக்காக 13 இன்ச்சில் இருந்து 8 இன்ச்சுக்கு நான் மேலே ட்ரா பண்ணிக்கிறேன். தையலுக்காக ஒரு 1/4 இன்ச்சு எக்ஸ்ட்ரா மார்க் பண்ணியிருக்கிறேன். மேலே இருக்கிற அதே அளவு கீழே வர மாதிரி வச்சு நான் மார்க் பண்ணி நான் பாக்ஸ் போட்டுக்கிறேன். இந்த ப்ளவுஸோட மெஷர்மெண்ட் வந்து 34. ஸோ நம்ம 34ஐ 2ஆக டிவைட் பண்ணும்போது நமக்கு 17 வருது. லூஸ்க்காக ஒரு 17ல் 2 இன்ச்சு கூட்டினா 19 வருது. 19ல் பாதி வந்து 9.5 இன்ச் அதை நான் மார்க் பண்ணிக்கிறேன். ஆம்கோல் வளைவு வரையறதுக்காக 1.5 இன்ச் அளவு மார்க் பண்ணி சென்டர் கண்டுபிடிச்சி கர்வ் ஸ்கேல் வச்சு நான் ஆம்கோல் வளைவு வரைஞ்சிட்டேன். இந்த ஆம்கோலோட ரவுண்ட் வந்து நமக்கு 16 இன்ச்சஸ். ஸோ எனக்கு 8 இன்ச்சு வருது. ஹாஃபாக இருக்கிறதுல 8 இன்ச்சு வருது. ஸோ கரெக்டாக நம்ம மார்க் பண்ணிட்டோம். தையலுக்காக ஒரு 1.5 இன்ச்சு எக்ஸ்ட்ரா மார்க் பண்ணிக்கோங்க. வேஸ்ட் அளவு வந்து 30 இன்ச்சு. ஸோ 30 வந்து நம்ம 4ஆக டிவைட் பண்ணும்போது 7.5 இன்ச்சு வருது. நான் 7.5 இன்ச்சை மார்க் பண்ணி பேக் டாட் பிடிக்கிறதுக்காக 1 இன்ச் மார்க் பண்ணி தையலுக்காக ஒரு 1.5 இன்ச் மார்க் பண்ணி நான் பாக்ஸ் போட்டேன். பேக் டாட் வந்து ஹைட் 4 இன்ச்சு, 1 இன்ச்சு லென்த்து. இப்போ நம்ம பேக்கில் எல்லா அளவுகளும் நம்ம மார்க் பண்ணிட்டோம். நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். நெக்ஸ்ட் வந்து நம்ம ஸ்லீவ் கட் பண்ண போகிறோம். ஸ்லீவுக்கு கிளாத்தை நான் 4ஆக மடித்து போட்டிருக்கிறேன். பேக் கட் பண்ணதுக்கு ஆப்போசிட் கிளாத்து நான் எடுத்துருக்கிறேன். கீழே அடித்து திருப்புறதுக்காக ஒரு 1/2 இன்ச் ஒண்டி நான் மார்க் பண்ணிக்கிறேன். இது ஒரு லைனிங் ப்ளவுஸ்னால 1/2 இன்ச் போதும் நமக்கு. ஸ்லீவோட ஹைட்டு வந்து 7.5 இன்ச்சு. 7.5 இன்ச்சுக்கு மார்க் பண்ணி லைன் போட்டுக்கிறேன். தையலுக்காக ஒரு 1/2 இன்ச் எக்ஸ்ட்ரா மார்க் பண்ணிக்கிறேன். இந்த ஸ்லீவோட ரவுண்ட் வந்து 11 இன்ச்சு. அதில் பாதி 5.5 இன்ச்சுன்னு அதையும் நான் மார்க் பண்ணிக்கிட்டேன். அடிக்கை உயரத்துக்கு நான் 3 இன்ச்சு லெஸ் பண்ணியிருக்கிறேன். அந்த அடிக்கை உயரத்துக்கிட்ட நான் 7 இன்ச்சு அளவு நான் மார்க் பண்ணுறேன். இதை ஜாயின் பண்ணிக்கலாம். தையலுக்காக ஒரு 1.5 இன்ச். மேலேருந்து ஒரு 1.5 இன்ச்சு ஸ்ட்ரைட்டாக மார்க் பண்ணிவிட்டு அதுலேருந்து நம்ம ஆம்கோல் வளைவு வரைஞ்சிக்கலாம். இப்போ நான் வந்து நமக்கு ஆம்கோல் ரவுண்ட் வந்து 16 இன்ச்சஸ். நான் 8 இன்ச் வருதான்னு செக் பண்ணிக்கிறேன். வருது. இப்போ நம்ம ஸ்லீவ் கட் பண்ணி எடுத்துடலாம்.
இப்போ நம்ம ஸ்லீவில் முன்பக்கம் நம்ம பள்ளம் விட்டணும். அதுக்கு ஒரு 1/2 இன்ச்லேருந்து 3/4 இன்ச் அளவு நான் மார்க் பண்ணி லைன் போட்டு நான் கட் பண்ணி எடுத்துடுறேன். இப்போ நமக்கு அளவுகள் மார்க் பண்ண இடத்துல நாச்சஸ் போட்டுக்கோங்க. நமக்கு ஸ்லீவ் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம வந்து ஃப்ரண்ட் கட் பண்ண போகிறோம். இது ஒரு கிராஸ் ப்ளவுஸ்னால கிராஸ் பீஸில் நான் வந்து பேக்கை வந்து நான் ஃபுல் கிராஸில் போட்டு நான் அப்படியே அளவுகளை நான் மார்க் பண்ணிக்கிறேன். ஒரு பேக்கை விட ஃப்ரண்ட் மட்டும் ஒரு 1/2 இன்ச்சு எக்ஸ்ட்ரா மார்க் பண்ணிக்கணும். இந்த சைடு ஒரு 1/2 இன்ச்சு எக்ஸ்ட்ரா மார்க் பண்ணிக்கணும். மற்ற எல்லா அளவுகளையும் நான் அப்படியே நான் மார்க் பண்ணிவிட்டு நான் பேக்கை எடுத்துட்டேன். நமக்கு இப்போ வந்து ஃப்ரண்ட்டோட ஹைட் வந்து 6 இன்ச்சை மார்க் பண்ணிக்கிறேன். மார்க் பண்ணி பாக்ஸ் போட்டுக்கிறேன். உள் வளைவுக்காக நான் ஒரு 1/2 இன்ச் மார்க் பண்ணி அதை நான் வரைஞ்சிக்கிறேன். நம்ம இது நார்மல் யூநெக்கு நான் ட்ரா பண்ணிக்கிறேன். ஃப்ரண்ட்டில் ஹூக் பட்டி சைடு மட்டும் ஒரு 1/4 இன்ச்சு லெஸ் பண்ணிக்கோங்க. இது கிராஸ் பீஸ் ப்ளவுஸ்னால 1/4 இன்ச்சு லெஸ் பண்ணிக்கோங்க. ஷோல்டரில் 1 இன்ச் அளவில் மார்க் பண்ணி அதிலேருந்து நம்ம கிராஸ் ஹைட்டு 13 இன்ச்சு நான் மார்க் பண்ணிக்கிறேன். மார்க் பண்ணி லைன் போட்டுக்கிறேன். அப்பெக்ஸ் பாயிண்ட் வந்து 8 இன்ச்சஸ். ஸோ 4 இன்ச்சு நான் வந்து ஒரு சைடு மார்க் பண்ணிக்கிறேன். அங்கே 2 இன்ச்சு, இந்த சைடு ஒரு 1.5 இன்ச்சு மார்க் பண்ணிக்கிறேன். மெயின் டாட்டோட லென்த் வந்து 2.5 இன்ச்சு. ஸோ 1.25 நான் மார்க் பண்ணி ஹைட்டு 3 இன்ச்சு நம்ம வைக்கிறேன். சென்டர் டாட் வந்து ஹுக் பட்டி சைடு சென்டர் பாயிண்ட் மார்க் பண்ணி 3 இன்ச்சு ஹைட்டுக்கு 1/2 இன்ச்சு லென்த்துக்கு நான் சின்ன டாட் மார்க் பண்ணிக்கிறேன். ஆம்கோல் டாட் வந்து 4 இன்ச்சு ஹைட்டு 1/2 இன்ச்சு லென்த்துக்கு நான் மார்க் பண்ணிக்கிறேன். இப்போ நமக்கு ஃப்ரண்ட்டும் நம்ம எல்லா அளவுகளும் மார்க் பண்ணிட்டோம். கட் பண்ணி எடுத்துடலாம். மார்க் பண்ண இடத்துல டாட் பிடிச்ச இடத்துலலாம் நாச்சஸ் போட்டுக்கோங்க. இது பேக்கு, இது ஃப்ரண்ட்டு. நம்ம இப்போ வந்து பட்டி கட் பண்ண போகிறோம். பட்டியோட ஹைட் பார்க்குறோம். அதில் 3 இன்ச்சு 2 பாயிண்ட் வருது. இந்த சைடு 2.5 இன்ச்சு வருது. இந்த சென்டர் டாட் பிடிச்சதுக்கப்புறம் இருக்கிற ஹைட்டை தான் நம்ம பட்டி கால்குலேட் பண்ணோம். சென்டரில் 2.25 இன்ச் வருது. ஸோ நான் பட்டிக்கு கிளாத் மார்க் பண்ணிக்கிறேன். கீழே அடித்து திருப்புறதுக்காக ஒரு இன்ச் மார்க் பண்ணிவிட்டு 2 பாயிண்ட் வந்தது. மேலே தையலுக்கு சேர்த்து நான் 4 இன்ச்சு நான் மார்க் பண்ணிக்கிறேன். பட்டியோட ஹைட் வந்து 9.5 இன்ச்சஸ். அதையும் மார்க் பண்ணிக்கிறேன். இந்த சைடு 2.5 இன்ச் வந்துச்சு. தையலுக்கு சேர்த்து நான் 2 புள்ளிக்கு வைக்கிறேன். சென்டரில் நமக்கு 2 வந்தது. 2.25 நான் வச்சுருக்கேன். இப்போ எல்லா அளவுகளையும் நான் மார்க் பண்ணி லைன் போட்டுக்கிறேன்.
நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். சென்டர் தெரியறதுக்காக நாச்சஸ் போட்டுக்கிறேன். இப்போ நம்ம கட் பண்ணி எடுத்துட்டோம். பேக்கு, ஃப்ரண்ட்டு, பட்டி, ஸ்லீவ் ரெடி ஆயிடுச்சு. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.